மன்மதன் நானே பிரதியும் நீயே கண்ணனில் லீலைகள் காண்போம் நாளும். காந்தா சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபாஸ், இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. காந்தா, ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழலை இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாத்தி விடாதே காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊனா குழந்தை. அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்டம் உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன் கண்ட பொம்பளைங்களை நினைச்சு கனவா இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி, அவசரத்துல பிடிச்ச குழக்கட்ட மாதிரி மூலிகை மொத்தமா ஒரு மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலிச்சு நிக்கிற சிஸ்டி போ மாதிரி ஒரு உடம்பு. என்னது? கையடே கையடே. மவளே ராமாயி எப்பா வந்துட்டான் வேறுங்கூந்தல் வேதாச்சலம். உன்னை பொண்ணை பத்ததுக்கு இவனை தலைகீழ கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க? என் மவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருக்கிற பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படி வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. உன் மகளையும் நான் தொட விட்டுறதுல மாப்பிள, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவித்து விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறது இல்லைன்னு சபதம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மோகினி பிசாசோன்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள. ஜாக்கிரதை, அடிச்சு கொண்டுடுவாங்க. திருப்பதில போய் நேர மொட்டை போடு, புண்ணியமாக கிடைக்கும். மாப்பிள, என் அழகு கத்த ரதி ஒருத்தி ஒப்பாட்டிய கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற. மாப்பிள பண்ணாடியா மவளே ராமாயி, மாப்பிள்ளை எல்லாம் இப்படி சொல்லிட்டு போகுது. போய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல. என் பேரு ராமாயி இல்ல. இது சாதாரண மை இல்ல, வசிய மை. இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். அடி பாபா, உன்னை நம்பலாமா? அரே, என்ன கேள்வி கேட்ட? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில குடு, அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே இல்ல, போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து விழுவா. என்னுடைய மகனும் என் மகனுடைய சகோதரியுமான குமாரி ரவிதேவி இங்கு ஆடப் போறா. அவ ஆட ஆரம்பிச்சுட்டான்னா அப்படியே உணர்ந்துடும். என்னது? பொண்ணு வர போறாளா? மகளே ரவி, வாடி அம்மா. என்னையா இது? பொண்ணு வந்து ஆட போறான்னு குரங்கு வந்து நிக்குது. குரங்கு சொல்லாத, அடிச்சு கொதறிப்படுவேன். அது என் பொண்ணு மாதிரியா? அது குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் கனவுல தாலியாட்டா வந்து சொன்னாயா, அது குரங்கு பறவை இல்ல மனித பறவையான்னு. அதுக்கு 16 வயசாகும் போது மனித மாப்பிள்ளைய கிடைப்பான்னு சொன்னாயா. சத்தியம் சொல்லுது, நான் நம்புறேன். என்னது? குரங்குக்கு கல்யாணமா? நம்ம எல்லாம் குரங்குல இருந்தாலும் வந்தோம். நமக்கே கல்யாணம் நடக்கும் போது என் தங்கச்சி கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த குரங்க கட்டிக்க போற குரங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. மகளே ரவி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மகளே கைலாசம், எப்போ? அதான் மேலத்தை. நான் இதே ஊர் தான். என் பேரு சண்முகானந்தம். இந்த ஊர்ல செல்லமா சபலம் சண்முகானந்தம் கூப்பிடுவாங்க. அது சரி, இது என்கிட்ட கொடுக்குற? இது சாதாரண பழம் இல்ல,
அபூர்வ பணம் கொக்கு சாமியார் கொடுத்தது. கொக்கு சாமியாரா? ஆமா, அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாரு, அதனாலதான் அந்த பேரு. அவரை போய் கும்பிட்டேன். டேய், நீ இதை சாப்பிடு, உனக்கு அழகு அதிகரிக்கும்னு சொன்னாரு. யோ, நீதான் அழகு இல்லையே, அத நீயே சாப்பிட வேண்டியதானே? இது உங்களை மாதிரி அழகானவங்க தான் சாப்பிடணும். அழகு எங்க இருக்கோ அங்கதான் போய் சேரணும். இந்தாங்க. அழக அதிகரிக்கும் அபூர்வ பழமே. நான் உன்னை சிங்காரிக்கிட்டே இருந்து திருடிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே, ஏந்த சக்தியை நான் மீண்டும் அடையணும், மல்யுத்த வீரனா தலனுமிந்து நிற்கணும். கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாராவா கோயில் மாதிரி போறான்றது. தங்கச்சி எங்க ஓடாப்பா? என்னடா சொல்ற? வயசு பொண்ணு ராத்திரி நேரம் ஏதா குணமா ஏதாவது ஆகிக்கலாம், நான் என்னடா செய்ய தெரியுமா? நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? சிங்காரி, சிங்காரி வா, சிங்காரி வா, சிங்காரி வந்துரு, சிங்காரி ஏன் வெக்கப்படுற? பக்கத்துல வந்து உட்காரு சிங்காரி. வா சிங்காரி, வந்துரு சிங்காரி. பக்கத்துல உட்காந்தா போதுமா? முத்தம் கொடு. அலிபாபா, நீ வாழ்க. உன் வந்துற வாழைப்பழம் நல்லாவே வேலை செய்யுது. சிங்காரி என்னை தேடி வந்து முத்தம் கொடுத்துட்டான். அலிபாபா, அலிபாபா. ஐயா, ஐயா, குரங்கு கட்டி போடக்கூடாது. என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறியா? அப்படியா? யோ, நீ கொடுத்தியே சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம். அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு. அந்த வசிய பழம் பண்ற வேலை தானே இது? அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் இருந்த வாழைப்பழத்துல தடவி என் மகளுக்கு கொடுத்துட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். அட பாவி மனுஷா, என்ன தண்ணி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க? அது இதுதானா? என் பொண்ணு தான். ஏய் கைலாசம், எப்போ அன்னைக்கு காளி ஆத்தா கணவனை வந்து சொன்னாலே உன் மகளுக்கு மனித பறவையான மாப்பிள்ளை கிடைக்கும்னு. அந்த மனித மாப்பிள்ளை இவன் யார் அமைச்சான்? மாப்பிள்ளை எப்படியாவது என் மகளை நீங்க தான் கட்டிக்கிறணும். யோ, என்ன கொலகாரனாக்காத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. சம்பந்தி முன்னாடியே சம்பந்தம் பேசுறிய, இது நியாயமா? இது எனக்கு மானம் பிரச்சனை. மாப்பிள்ளை என்னைக்கு என் உங்களை கட்டி முத்தம் கொடுத்துச்சோ அப்பவே அவ கற்பழந்துட்டா. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிறதாலும் சரி அவதான் உங்களுக்கு பொய்தாட்டி, நான் தான் உங்களுக்கு மாமா. அம்மா ரெடி, முத உன் புருஷ வீட்டுக்கு வர வலது காலம் எடுத்து வச்சு அம்மா வாடி அம்மா என் சிங்க குட்டி. என் சக்கரத்தை குரங்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போறானே, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியா? நான் என்ன செய்வேன்? பொண்ணதான் முடிக்க போனேன், அது குரங்கா போச்சு. மாப்பிள்ள என் கூந்தல நான் எப்ப முடியுறது? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஒண்ணே கருணை கடலே மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காட்டுனாயா? குடல் தான் வெளியில வரல. ஏயா, 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இது ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிற? நான் யாரு? உன் மாமனாரு, நீனா உன் மச்சினி. நாங்க ஆடப்படாதா, பாடப்படாதா, அனுபவிக்கப்படாதா? அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனார்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சா சாப்பிடுற இருக்கு, அதான் கோவப்படுறாரு. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி, போக்கில வாங்கி அம்மாடி ரெடி. உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோழாக்கு போடுமா. தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான்.
மாப்பிள்ள என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா, நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆமா, இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு என்ன வேலைடா? சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கிடைக்க சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போறதோ. அம்மாடி, உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான், இந்த பாலையாவது குடுமா? தங்கச்சி, மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா? வாங்க. போமா, போ, போ. கைலாசம், உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போற பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா? குரங்கு குரங்கு என்ன வெளியில தள்ளிவிட்டு அது உள்ளார போய் படுத்துக்கிட்டு நாசமா போக கட்டையில போக. எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குழந்தை என்ன பாடாப்படுது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை அடிச்சு விட்டுடுவேன். இங்க மாதிரி அவன் குரங்கு என் பக்கத்துல படுத்துருச்சு. அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பிறந்தா போதும். அலிபாபா, வாழைப்பழத்தை கொடுத்து என் வருங்காலத்தையே கெடுத்துப்பிட்டியா ஐயா? எப்படியாவது வசிய மருந்து திருப்பி எடுத்து அந்த குரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா? மன்னிச்சுக்கோயா, எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும், எடுக்க தெரியாதுங்கோயா. என்னது? ஆமாயா, வசியம் வைக்க கத்து கொடுத்தவரு எடுக்க கத்து கொடுக்கலையா, அதுக்குள்ள கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறந்து கேட்க முடியாதையா? அதை செத்து போய் பாருங்கோயா. செத்த கிட்ட கேட்க முடியாதா? நீயும் கால மாறிட்டியா? அந்த குரங்கு பண்ற ஆட்டத்தை தாங்க முடியலையே. இப்ப ஊது, இப்ப ஊது. இப்ப பரவாயில்லை. அம்மாவாசி என்னைக்கு வசியம் பயங்கரமா வேலை செய்யும். அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதோ, அந்த போடா போட அம்மாவாசை என்னைக்கே வருது. நாளைக்குத்தான். அந்த பத்தினியானவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா? புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தினி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீக்குளிக்க அவள் முற்பட்டாள். அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள். என்னம்மா கொடுமை இதெல்லாம், என்னால பார்க்க முடியலையே. நீ கற்புக்கரசியை நிர்வகிக்கிறதுக்காக இந்த நெருப்பாற்றலை இறங்கணுமா? தாமிருந்து பெற்ற என் தங்கவே, தாமரை மலரே. தந்தை சொல்லிட்ட மஞ்சளமில்லை, அப்பா சொல்றது கேளம்மா. தீயிலே இறங்காத, தீயிலே இறங்கவே இறங்காதம்மா. தங்கச்சி தீட்டு தாரா தடுத்து நிறுத்துக. என் மகனை தடுத்து நிறுத்தி நீ ஏத்துக்கல, அதே தீய உன்னை தள்ளி கொண்டு விடுவேன். குரங்கு மாமா, என்ன மன்னிச்சிருங்க. கண்ண பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி கண்ட பொண்ணுங்க மேல ஆசை வைக்க தப்புதான். இப்படி குரங்கு ரூபத்துல சொல்ல வரும்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க மாமா. முடியல, என் மகளை காதலிச்சுட்டு அந்த சிங்காரிய ஒப்பாட்டியா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். சத்தியமா என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் யார் எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த அக்கனி மேல சத்தியம். அப்படி வாயா வழிக்கு. உனக்கு இந்த நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகம் போட்டோம். என்னது? ஆமா மாப்பிள்ள, நாடகம் தான். ஆமையா, உன் சம்சாரிகிட்ட வந்து உனக்கு நிறைய சபல புத்தி இருக்குது, உன்னை திருத்தணும்னு என்கிட்ட உதவி கேட்டுச்சு. வீதியில விட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் வீட்டுல வந்து விட்ட காட்டிட்டேன். அம்மா ரெடி, நாடகம் முடிஞ்சு போச்சு, வசூலுக்கு அடுத்த தெருக்கு போவோமா? ஆமாங்க ஐயா, இவங்களுக்கு உதவியா நம்பணும். வசியமைக்கு பதிலா
வண்டி மைய குடுத்துட்டோம் ஐயா. இப்ப எல்லாமே குஷியாகி பிடிச்சி போச்சுல்ல. என்ன திருத்தின எல்லாருக்கும் நன்றி. ராமாயி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அதை நான் மீறிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்க மாட்டேன். என் கூந்தலை எப்ப அள்ளி முடியறது? முடியறதுன்னு பூவே வச்சுக்கோங்க. எப்ப மாசம் பொறுத்து மாப்பிள்ளை பூ வச்சுக்கோங்க ஐயா. சுமாரியா புருஷன் முண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? எல்லாரும் போங்க. நானுமா? நீங்க வண்டி மைக்கு அடிச்சு போயா மாமா மாப்பிள்ளை போங்க. போயிடுற இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. ஹலோ ஹலோ, இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. நான் தான்டா சிங்கார அழகன் அண்ணன். நீ எனக்கு தம்பி. அண்ணே, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். பாய மூடு. 1ஆம் கிளாஸ்ல கோழி ஆனதவே இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இரு. இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா, காலேஜுக்கு போற. ஆமா, யாரு இல்லன்னது? யாரு இல்லன்னதா? டேய், நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல. நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன். ஒரே கிளாஸ்ல 5 வருஷமா உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறியாடா வெளியில வரமாட்டேன்னு. அண்ணே, எதை படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னே. பெரிய நிலக்கரி சுரங்கம் இவர் உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு. பயமுறா மாடையா? ஆமா, காலேஜுக்கு புறப்பட்டியா? பார்த்தா தெரியல. டை, சட்டை, ஷூ ஷூ கீழே பாடுறா. தரை முந்து பார்க்காதடா, தலையில அடிப்பேன். தொடைய பாரு. அண்ணே, என் பேண்ட் எங்க? போட்டா தாண்டா பேண்ட் இருக்கும். பேண்ட் எங்க என்கிட்ட வந்து கேட்கறியா? உள்ள போய் தேடி பாருடா. ஐயோ பயல, தேடி பயல. ஆமா, போடுற பேண்டையே மறந்துட்டானே. இவன் எங்க படிச்சு ஞாபகம் வச்சு போறான்? அண்ணே, போயிட்டு வரேன். புறப்பட்டியா? மேல பார். அங்கனடா ஓட்ட பிடிக்கலான்னு பாக்குறியா? உடம்ப பாடுறா. அண்ணே, சட்டை எங்கண்ணே? சட்டை என்கிட்ட கேக்குறியா? இப்படியே வெளியில போ. எவனாவது துவைச்சு காய வச்சிருப்பான், மாட்டிக்க. சரி. மடை எனக்கு மடையா? உள்ள போய் உன் சட்டை எடுத்து போட்டுட்டு வாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன், வள வளன்னு பேசிக்கிட்டே போறேன். உன்னை எங்கயோ பாத்துருக்கனே. சந்தையில பாத்துருப்ப. நான் தான்டா சிங்கார அழகன் உங்க அண்ணன். நீ எனக்கு தம்பிடா. ஆமா, நம்ம அப்பா மோச்சாடு அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அடுத்த வீட்டுக்கார மோச்சாடுன்னு சொல்லாம விட்டானே. ஞான சிங்கம் புலிகரடி. அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன் உங்களை கூப்பிடுறாங்க. ஐயோ, உன் பேர் தான் அறிவழகன், உன்னைத்தான் அவங்க கூப்பிட்டாங்க. ஆமா, என் பேர் தான் அறிவழகன். எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? உனக்கு உங்க அம்மா அறிவழகன் பேர் வச்சிருக்க கூடாது, அறிவு கட்ட முண்டோன்னு வச்சிருக்கணும். மிஸ்டர் அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன். ஐயோ, நீங்க தான் மிஸ்டர் அறிவழகன். இந்த காலேஜ்ல 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறதும் நீங்க தான். இந்த காலேஜுக்கு திலகமும் நீங்க தான். ஆமா, நான் இந்த காலத்துல திலகம். ப்ளீஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன? ஒண்ணு இல்ல, இந்த லெட்டரை நம்ம விஜய் இல்ல? ஆமா, விஜய். நம்ம விஜய். கொடுங்க, கொடுத்துறேன். அவருக்கு தான். தேனினும் இனிக்கும் பேச்சினை. ஹலோ விஜய். பேரையே மாத்திர. அப்ப உங்க பேர் என்ன? தெரியாது? சங்கத்தமிழ் முத்து, தமிழ் எங்கள் சொத்து, புலவர் கல்லாடனா. கல்லாடனாரு நம்ம கணக்கு வாத்தியாரு. ஐயோ, கணக்கு வாத்தியார் இல்லையா, தமிழ் வாத்தியார். புரிஞ்சுக்கணியா? ஏதோ ஒண்ணு. இந்தாங்க. என்னது? நம்ம ஜெவிதல்ல. ஆமா, அது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துச்சு. அது பிரின்சிபால் கிட்ட இல்ல கொடுக்கணும். டாய் டாய். என்ன மங்கம்மா, சௌக்கியமா? எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன்? நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே. அதுக்கு தானே வந்திருக்கேன். காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. எனக்கும் அப்படித்தான் ஐயா. காலையில உன் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம். வியாபாரமே நல்லா நடக்குது. சரி, சோடா குடு. சோடா குடியா? ஐயோ, அடிபட்டுடுச்சா? பார்த்து எழுந்திரியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் கை படிச்சா எல்லாம் பறந்து போச்சு. போயா போடி. என்ன கடையை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா. யோ, கண்ணம்மா இல்லையா, மங்கம்மா. மங்கம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். எவனோ ஓட்ட ஸ்கூட்டர் நிப்பாட்டிருக்கேன் பாரு. மங்கே, டாடா டாடா. பேட்டா. ஹலோ பொன்னிச்சாமி. என் பேரு கந்தசாமிப்பா. ஏதோ ஒரு சாமி விடு.
ஆமா காலேஜ் முடியாச்சா? காலேஜ் மூடியாச்சா? நான் காலேஜ்ல இருந்தானே வந்துகிட்டு இருக்கேன். ஆமா தினம் நீ ஸ்கூட்டர்ல வருவேன், இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வர வர கண்ணு டல்லாகுதா? ஸ்கூட்டர்லனே வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்கூட்டரா இது? சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டருங்கிற? எங்க ஸ்கூட்டர்? என்னைய கேக்குற? நான் ஒண்ணுல கட்டிட்டு இருக்கேன். என்ன நடக்குது இந்த நாட்டுல? நீங்களே என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? ரெண்டு சம்பளங்களா? அறிவழகா, காலேஜுக்கு போறத விட்டு விட்டு ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா கத்திட்டு நிக்கிற? ஆமா நீ யாரு? நான் யாரா? நான் தான்டா சிங்கார அழகன், உனக்கு அண்ணன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அநியாயமான உலகத்திலே. காலையில எங்க பயந்து இருக்கிறான், பட்ட பகல்ல என் ஸ்கூட்டர் காணா போச்சு. எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு என் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் காணாம போச்சா? அட பாவி, அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 2 வருஷமா பட்டினி கிடந்தா. 2 வருஷமா பட்டினி கிடந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டு வந்து இப்படி நிக்கிறியாடா டே? ஆமா, ஏன் அலற? ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன? 453106. ஆயம் போடுறா, அரைஞ்சு விடுவேன். ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க. ஏதோ ஒரு நம்பர். சைக்கிள் வந்தாங்கணும். சைக்கிளா? ஆமா, எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல சைக்கிள் வரல, அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது. ஏமா உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் உவால் தான் எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா ரோட்ல போறவனை கையை தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு நீயா? என்னய்யா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா, முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ மங்கம்மாயா. ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா, என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னைய உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டர் விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா என் சைக்கிள் தான். ஆமா, யாரு இல்லைன்னு எடுத்துட்டு போயா. இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தானே? என்னப்பா லிப்ட் வருமா? ஸ்கூட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. Shut up. I am கண்ணம்மா பிசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணோம்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து பேசிக்க நேரா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சிருக்காங்களே. ஐயோ ஐயோ அம்மா. என்னம்மா என்னம்மா இது? சார், இந்த ஸ்கூட்டர் தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சுன்னா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன்? நீ என்னம்மா இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். வேற இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவம் ஆகிட்டு தெரியும் நானு. ஐயோ சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. நிறுத்தியா? நீ யாரு இங்க வந்து விசில் ஊதிக்கிட்டு இருக்க? நான் யாரா? அத கேட்க நீ யாரியா? நான் யாரா? இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ஏட்டு. இது போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு அறிவழகன தெரியுமா? எத்தனை அழகன எனக்கு தெரியும். சரி, சிங்கார அழகனாவது தெரியுமா? சிங்கார அழகன்? ஆஹா, கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா? ஆமா, அப்ப நீங்க யாரு? அவரோட ஒரே தம்பி, போலீஸ்ல சேர்ந்திருக்கேன். வீரனோட தம்பியாச்சே, அவருடைய ரத்தம் உடம்புல ஓடணுமே. அவர் ரத்தம் ஓடல, என் ரத்தம் தான் ஓடுது. அது தெரியுது. இடம் தெரியாம விசில ஊதுற, எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க. யோ, முதல்ல தொப்பிய ஒழுங்கா போடியா. இது ஒழுங்கா? நல்லா போடியா. இது தேராது, நாம தான் தேத்தணும். யோ, போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே. ஏன் இருக்கணுமே? நீ வேலை செய்யறதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். துணி சீக்கிரம் சார். சரி. யோ, கண்ட நேரத்துல வாயில வைக்கப்படாது. எப்ப தேவையோ போய. யோ வையா. ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவனுங்க எல்லாம் இங்க சர்வீஸ்க்கு வந்துட்டானுங்க. இந்தாப்பா தம்பி, சிபாரிசா செலக்ஷனா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியுது? சிபாரிசுன்னு தெரியுது. அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாரு, சிபாரிசுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சிரமங்களை கொடுக்க கூடாது, சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மிஸ்டர் அறிவழகா, மீட் மிஸ் கண்ணம்மா, டிசி இது சேராத கைகள், சேர்த்துதான் வைக்கணும். ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா? இப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் சேர்த்து வச்சவங்க இங்க இல்ல, ஜெயில இருக்கான். அப்ப நாங்க அது நீ வேலை செய்யறத பொறுத்து இருக்கு. மிஸ்டர் அறிவழகா. அறிவழகன் கூப்பிடுறாங்க. யோ,
நீதான் அறிவழகா உன்னதான் கூப்பிடுறாரு. ஆமா நான் தான் அறிவழகன். யாரு இல்லன்னு? என்ன காலியா? என்ன சார்? மிஸ்டர் அறிவழகா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் நைட் டியூட்டி பாருங்க. எஸ் சார். இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க? ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். போற வழியில அந்த எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. என்ன? வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள் கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகம் முடிச்சிட்டோம். போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். சார், என்ன சார் இது? ஏய், எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார் பாருங்க சார், நான் எப்படி சார்? ஏய், கம்பை எடுத்த முட்டிக்கு முடி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை. வாங்க வாங்க. அவர் வரச்சுனாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது? அவரு சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூமா? வந்த உடனேயா பெட்ரூம்? ஏங்க, என்ன தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? நீங்க கதவை சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. அதாங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்திருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேனை ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற ஒண்ண? ஏங்க கிண்டலா பண்றீங்க? ஃபேனா ரிப்பேரா? ஏங்க, அன்பே ஆறுயிரேன்னு கடிதாசி எழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவன உன்னை நக்கல் பண்ணிட்டா? ஏடா லெட்டர், எடு லெட்டர். ஊர் பட்ட டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான். என்ன இது? லட்டி. லட்டியா? ஒண்ணு ஐயோ பாம்பத்து ஒண்ணு நான் கட்டிக்கிட்டேன்.